உழைப்பின் பலன். ரிம்ஜிம் பறவை வாத்துங்களை கூட விளையாடிக்கிட்டு இருந்துச்சு. அப்போ ஒரு வாத்து அவளை கிண்டல் பண்ண ஆரம்பிச்சது. ரிம்ஜிம், உன்னால காத்துல பறக்க முடியும், அதே மாதிரி தரையில நடக்க முடியும், ஆனா எங்களை மாதிரி ஆத்துல நீந்த முடியாது. இல்ல, என்னால என்ன வேணும்னாலும் பண்ண முடியும், கடினமா உழைச்சா எது வேணும்னாலும் சாதிக்கலாம். ஓஹோ, அப்படியா? உன்னுடைய கடின உழைப்பு மேல உனக்கு அவ்வளவு நம்பிக்கை இருந்தா வா, எங்களை மாதிரி நீந்தி காட்டு. நீ வேணும்னா பாரு, ஒரு நாள் தண்ணியில கண்டிப்பா நான் நீந்தி காட்டுவேன் அப்படின்னு சொல்லி ரிம்ஜிம் அங்கிருந்து போயிடுச்சு. அத பத்தி யோசிச்சுக்கிட்டு அவ ரொம்ப கவலையா மரத்தோட கிளையில உட்காந்துட்டு இருக்கும்போது சுன்முன் அங்க வந்துச்சு. ரிம்ஜிம், என்ன ஆச்சு உனக்கு? ஏன் நீ இவ்வளவு சோகமா உட்காந்துட்டு இருக்க? நான் என்ன யோசிச்சுக்கிட்டு இருக்கேனா, இந்த காட்டுல இருக்கிற சில பறவைகளுக்கு ரொம்ப திமிரு அதிகமாயிடுச்சுல்ல. ஆனா நீ யார பத்தி பேசிக்கிட்டு இருக்க? ஆத்தங்கரையில சில வாத்துகள் இருக்குல்ல, அதுல ஜில்மில் அப்படிங்கிற ஒரு வாத்து இருக்கே, அது இன்னைக்கு என்ன பார்த்து ரொம்பவும் கிண்டல் பண்ணுச்சு.